நைட்டு முழுக்க விஜய் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வராங்க. இது காவேரிக்கு ரொம்ப கஷ்டத்த குடுக்குது. காவேரி வீட்ல இருந்துட்டு இருக்க. காலையில வெண்ணிலாவ கூட்டிட்டு வாசல்ல நிக்கிறப்போ, தாத்தா ஓடி போய் "என்னடா விஜய், ஏன்டா நைட்டு முழுக்க வீட்டுக்கு வரலன்னு?" எங்க தாத்தா கேட்கவும் செய்றாங்க. அதுக்கு விஜயும், "அது ஒண்ணும் இல்ல தாத்தா. நைட்டு எங்க வெண்ணிலாவுக்கு ரொம்ப ஃபிக்ஸ் மாரி வந்துடுச்சு. டாக்டர் ஏதாவது ஒரு அட்டெண்டர் கூட இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்ல தாத்தா. நான் தான் இருந்தாகணும். அதான் கூடவே இருந்து பார்த்துட்டு நானும் கூட்டிட்டு வந்துட்டேன்னு" சொல்லும்போது, சரிப்பா இப்ப வெண்ணிலாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, இப்ப நார்மலா தான் இருக்கா. இப்ப ஓகே தான். ஆனாலும் ஒரு கேர்டேக்கர அரேஞ்ச் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள வரும்போது காவேரி எதுவுமே பேசாம மேல மாடிக்க போக, காவேரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. காவேரி காதுல வாங்காம மேல போயிடுறாங்க. கீழ எங்க தாத்தா பேசிட்டு இருக்காங்க. சரி தாத்தா, நான் வெண்ணிலாவ போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு வரேன்னு சொல்லி வெண்ணிலாவ கூட்டிட்டு உள்ள போறாங்க. இங்க வெண்ணிலாவால காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? இது பிரச்சனை அதிகமானுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாச்சுன்னு எங்க தாத்தா யோசிச்சுட்டே இருக்காங்க. கீழே அங்க கொண்டு விட்டுட்டு அங்க வர எங்க விஜய் கிட்ட, "என்னப்பா விஜய், காவேரிக்கு நீ எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்ற போல" அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்ய, "எதுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி அவகிட்ட பேசலன்னு சொல்லி கேட்குறாங்க." "இல்ல தாத்தா, அவளுக்கு நான் கால் பண்ணேன். ஆனா கால் ரீச் ஆகவே மாட்டுதுன்னு சொல்லிடுறாங்க." எங்க விஜயும், "எது என்னமோப்பா, ஆனா காவேரி மனசை புரிஞ்சு அது ஏத்தது போல நீயும் நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உள்ள போக, மேல காவேரியை பாக்குறதுக்காக போறாங்க. காவேரி அழுதுகிட்டு ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்க. பின்னாடி போய் விஜய் தான் கை வைக்கிறாங்க. கை வச்சதும் திரும்பி பாக்குறாங்க காவேரி. காவேரி கண்ணெல்லாம் தண்ணீரா இருக்கிறத பார்த்து, "ஏன் என்னாச்சு? ஏன் உனக்கு எதுவும் பிரச்சனையா? ஏன் அழுகுறேன்னு?" சொல்லி எங்க விஜய் ரொம்ப பதட்டத்தோட கேட்க, "நான் எத்தனை டைம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு டைமாவது நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு டைம் கூட நீங்க எனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு" சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி பேசுறாங்க. "சரி, வெண்ணிலா தான் உங்களுக்கு முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க" அப்படின்னு சொல்லவும் செய்ய, "என்ன காவேரி, புரிஞ்சுக்கிட்டது நீ அவ்வளவுதானான்னு?" சொல்லி எங்க விஜய் கேட்கவும் செய்றாங்க. கேட்டுட்டு இருக்க நேரத்துல எங்க வெண்ணிலா கீழே சத்தம் போட்டதும் டக்குன்னு காவேரியை விட்டுட்டு கிடுகிடுன்னு கீழே வெண்ணிலாவை பார்க்க ஓடி வராங்க. அதுக்குள்ள தாத்தா பாட்டின்னு ரூம்குள்ள போக, "என்னாச்சுமா வெண்ணிலான்னு?" சொல்லி தாத்தா பாட்டி கேட்கவும் செய்ய, இங்க வெண்ணிலா ரொம்ப பதட்டமாகறாங்க, பயப்படவும் செய்றாங்க. இங்க ஒருவேளை வெண்ணிலா தனியா இருக்கிறதுக்கு பயப்படுறாளா தாத்தா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ராகினியும், "கூடவே நீங்களும் வேணா இருந்து பாத்துக்கோங்க. உங்களுடைய காதலி தானே, அப்போ நீங்க தானே பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு" ராகினி சொல்லிட்டு இங்க காவேரியை பார்த்து ரொம்பவே சிரிக்கவும் செய்றாங்க. காவேரி ரொம்ப அப்செட்ல இருக்கிறது எங்க ராகினிக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. "இன்னைக்கு ஒரு நாள் நான் படுத்துக்கிறேன்ப்பா விஜய்ன்னு" எங்க பாட்டியே சொல்றாங்க. "ஆமாப்பா விஜய், நீ இங்க இருக்கிறதெல்லாம் சரியா இருக்காது. நீ காவேரியை கூட்டிட்டு மேல போ, நானும் பாட்டியும் பாத்துக்கிறோன்னு" எங்க தாத்தா சொன்னதும் எங்க ராகினிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே விஜய் சொல்றாங்க, "இன்னைக்கு ஒரு நாள் தான் தாத்தா, இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். நாளைக்கு இங்க வெண்ணிலாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன்னு" சொல்லும்போது, "அட என்ன விஜய், நீங்க பக்கத்துல இருந்து நீங்க தானே வெண்ணிலாவை பாத்துக்கணும். இப்பவும் கூடவா யாரோ ஒருத்தவங்களை நம்பி வெண்ணிலாவை விட போறீங்க? பேசாம நீங்க பாத்துக்கிறதா அவங்களுக்கு இன்னும் நல்லதா இருக்கும். அப்பதானே உங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் சீக்கிரம் வரும்னு" சொல்லி எங்க காவேரியை பாக்குறத புரிஞ்சுக்கிறாங்க எங்க விஜயும். "அதை நீ சொல்லாத. எதை பண்ணணும் எதை செய்யக்கூடாதுன்னு இந்த வீட்டுல இருந்துகிட்டு நீ சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. அதை கேட்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. எதை நான் செய்யணும்னு எனக்கு தெரியும். அதை நீ இப்போ உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லி முறைக்க செய்ய, அஜய், "ஏய் பா ராகினி, போயிடலாம்" அப்படின்னு எங்க ராகினியை கையை பிடிச்சு இழுத்துட்டு நேரா ரூமுக்கு போயிடுறாங்க. எங்க விஜய் முறைச்சு பார்த்துட்டே நிக்கிறாங்க. "தாத்தா, நாளைக்கே நான் ஒரு கேர்டேக்கரை அரேஞ்ச் பண்றேன். அவங்களே இங்க வெண்ணிலா பக்கத்துல இருந்து முழுசா பார்த்துப்பாங்கன்னு" சொல்லிட்டு இங்க மேல கிடுகிடுன்னு விஜய் போகவும் செய்றாங்க. "தாத்தா பார்த்துக்கிடுங்க தாத்தா, நானும் போறேன்னு" சொல்லி இங்க காவேரியும் போயிடுறாங்க. அடுத்த நாள் பொழுது விடுது. கேர்டேக்கரை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி இங்க விஜய் தான் கால் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. தனக்கு தெரிஞ்சவங்க ஒவ்வொருத்தவங்க கிட்டையும். அந்த நேரத்துல எங்க வெண்ணிலா ரூம்ல ஒரே சத்தமா இருக்கு. "என்னாச்சு? திரும்ப என்னாச்சு?" அப்படின்னு தெரியாம ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஆனா பார்த்தா அங்க ரூம்ல ஒரே தீ பத்தி எரியுது. ஆமா, எப்படி இந்த ரூம்ல தீ போணுச்சு அப்படின்னு தெரியாம எல்லாரும் பதட்டத்தோட உள்ள ரூம்க்கு போடுறாங்க. தீய போய் ஒரு வழியா அணைச்சு அங்க இருக்க வெண்ணிலாவை காப்பாத்தி இங்க வெளியிலையும் கூட்டிட்டு வராங்க. எப்படி இங்க வெண்ணிலாவுடைய ரூம்ல தீ போணுச்சு என்ன ஏதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க. வெண்ணிலா உள்ள இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ராகினி கேட்கிற சமயத்துல அங்க நின்று பார்த்துக்கிட்டு இருந்த காவேரி கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம உள்ள வெண்ணிலாவை காப்பாத்துறதுக்காக ஓடி போக, இதை பார்த்த விஜய், "காவேரி என்ன பண்ற? நான் போகிறேன், நீ வா முதல்ல வெளியே" அப்படின்னு சொல்லி இங்க கூப்பிடுறாங்க. "இல்ல, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி உள்ள போற காவேரி அங்க வெண்ணிலாவை பிடிச்சு இழுக்கவும் செய்றாங்க. வெண்ணிலா எங்க காவேரியை பிடிச்சு கீழே தள்ளிவிட தான் பாக்குறாங்க. பயத்துல இப்படி நடந்துக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சிருக்காங்க காவேரி. ஆனா இங்க வெண்ணிலா நினைச்ச விஷயமே, எப்படியாவது விஜய் நம்மளை காப்பாத்த வந்துருவாரு, இந்த கேர்டேக்கரை அரேஞ்ச் பண்ணாம அவரே என் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு எங்க வெண்ணிலா மனசளவுல நினைக்கிறாங்க. அதுக்கு இங்க தடங்களா இருக்க காவேரியையும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் இந்த நேரத்துல இவர் ஓடி வருவாருன்னு பார்த்தா
பார்த்தா இவ எதுக்கு ஓடி வந்தா அப்படின்னு நினைச்சு இங்க வெண்ணிலா இதான் சரியான நேரம், இவளை இங்கேயே பிடிச்சு தள்ளிவிட்டு நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக காவேரியை பிடிச்சு கீழே தள்ளிவிடவும் செய்ய என்ன வெண்ணிலா பண்ற, வா போகலாம் அப்படின்னு சொல்லி இழுக்கவும் செய்ய இங்க வெண்ணிலா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியே நடந்துக்கவும் செய்றாங்க. இதை பார்த்து இங்க காவேரிக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்து, இருந்தாலும் இந்த நேரத்துல எப்படியாவது இவங்களை வெளியில கூட்டிட்டு போய் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இங்க காவேரியுடைய மனசுக்குள்ள உடவு செய்யுது. வெண்ணிலா கீழே தள்ளி விட்டதுல அவங்களுக்கு கை கால்கள்ல லேசான அடியும், அதே நேரம் அந்த தீயில பட்டதுனால அவங்களுக்கு காயமுமே ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் வெளியில நின்று விஜய் வந்துட்டு எப்படியாவது இங்க 2 பேரையும் காப்பாத்தி ஆகணும், 2 பேருமே உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க, இப்ப என்ன தாத்தா பண்றதுன்னு சொல்லும்போது, என்னடா சீக்கிரமா ஏதாவது பண்ணிடான்னு எங்க தாத்தா ரொம்ப பதட்டப்படுறாங்க. தாத்தா நானே உள்ள போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்க, விஜய் வந்து இன்னொரு பக்கம் ஜன்னல் கம்பியெல்லாம் உடைச்சிட்டு அது வழியா உள்ள வராங்க. உள்ள வர எங்க விஜய் அங்க உட்கார்ந்துருக்க வெண்ணிலாவை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. கீழே கிடக்குற காவேரியை பார்க்கவே இல்ல. வெண்ணிலா ஃபர்ஸ்ட் பாத்துட்டாங்க. வெண்ணிலா பிடிச்சு தூக்கிட்டு வந்து வெளியிலயும் விட்டுறாங்க. அதுக்கு பிறகு இங்க காவேரியை வந்துட்டு பாக்குறாங்க. காவேரி கீழே வந்து விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் எங்க விஜய்க்கு பயங்கர பதட்டமாயிடுது. காவேரியை தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில வராங்க. என்னாச்சு காவேரி உனக்கு அப்படின்னு சொல்லி இங்க தண்ணி தெளிச்சு பார்க்கும்போது அவங்க முகம்லாம் ஒரே காயமா இருக்கு. அவங்க கை கால் எல்லாமே ரொம்ப காயமாவும் இருக்கு. மயக்கம் தெளிஞ்சு கிளம்புறாங்க எங்க காவேரியும். இங்க வெண்ணிலா பாக்குறாங்க. வெண்ணிலா ஒன்னும் ஆகலைன்னு சொல்லி எங்க விஜயை பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு ஒன்னும் ஆகலையே, நீ எதுக்கு அவசரப்பட்டு உள்ள போன, நான் தான் உள்ள போய் அவளை காப்பாத்துறேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி எங்க விஜயும் கேக்குறாங்க. இல்லைங்க, வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆயிட்டுனா அதை உங்களால தாங்கிக்க முடியாதுல, உங்களால தாங்கிக்க முடியலன்னா அதை பார்த்துட்டு என்னாலேயே சும்மா இருக்க முடியாதுல்ல, நீங்க கஷ்டப்பட்டா அது என்னையும் கஷ்டப்படுத்தும்ல, நீங்க சந்தோஷப்பட்டா அது என்னை சந்தோஷப்படுத்தும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க விஜய் உடஞ்சு அழுகவும் ஆரம்பிக்க, டே விஜய் அழுகாதரா அப்படின்னு எங்க தாத்தா போய் சமாதானப்படுத்தவும் செய்யறாங்க. அந்த நேரத்துல காவேரி கிளம்பி உட்கார, உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தான் உயிரை விட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எங்க விஜய். விஜய் டெண்டி இப்படி ஒரு வார்த்தை வரதை கேட்டதும் எங்க காவேரிக்கும் ரொம்ப துடிச்சு போயிடுது. இதெல்லாம் பார்த்த வெண்ணிலா செம்ம டென்ஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இதை பொறுத்துட்டு இருக்க போறேன்னு தெரியலேன்னு நினைச்சிட்டே இருக்காங்க. அவங்க சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சுத்தி இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன். எங்க காவேரிக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டும் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல எங்க காவேரியை வந்து பிடிச்சு தள்ளிவிட்டு கொலை பண்ணதான் பார்த்துருக்காங்க எங்க வெண்ணிலா. ஆனா இதை தெரியாம எங்க விஜய் வந்துட்டு வெண்ணிலாவுக்காக இறக்கப்பட்டு இருந்துட்டு தான் இருக்காரு. ஆமா, இந்த ரூம்ல எப்படி தீ பத்துனுச்சு, ஆமா அதுக்குள்ள தீ போறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கவும் செய்ய, சரி விடுப்பா விஜய், முதல்ல இங்க எல்லாரையும் காப்பாத்தியாச்சுல, அதுக்கப்புறம் அதை பத்தி என்ன இதுன்னு யோசிக்கலாம், முதல்ல நீ காவேரியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, அவளுக்கு லேசான காயம்லாம் இருக்குல்ல, அவளை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போதும் இங்க வெண்ணிலா டக்குன்னு மயங்கி விழுகிறாங்க. மயங்கி விழுந்த வெண்ணிலா பார்த்ததும் காவேரிக்கு இன்னும் அதிகமா சந்தேகமும் வர ஆரம்பிச்சிடுது. என்னாச்சு வெண்ணிலா அப்படின்னு சொல்லி இங்க வெண்ணிலாவுக்காக பதட்டப்படுறாங்க. வெண்ணிலாவுக்காக பதட்டப்படுறத வெண்ணிலா பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக பதட்டப்படும் போது எங்க தாத்தா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க அந்த தீய பார்த்த மயக்கம் அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது, அந்த அதிர்ச்சியில தான் மயங்கிருப்பான், தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி கல்யாணிகிட்ட சொல்லி தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்துல தெளிக்கவும் செய்றாங்க. வெண்ணிலாவும் வந்துட்டு அதுக்கப்புறம் நடிக்க முடியாம அந்த இடத்துல இருந்து கிளம்ப, சரி பண்ணி காவேரியை கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது காவேரியை கூட்டிட்டு போக வெண்ணிலா முறைச்சு பார்த்துட்டு நிக்க, இதை காவேரி திரும்ப பார்த்துட்டே போறாங்க. கண்டிப்பா இங்க வெண்ணிலா என்னையும் விஜயும் பிரிக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கணும் அப்படின்றதையும் வந்து எங்க காவேரி கண்டுபிடிக்கவும் செய்றாங்க. சரி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எங்க விஜய் என்ன பண்றாங்க, அந்த ரூமை போய் கிளீன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் தாத்தா பாட்டி ரூம்ல இங்க வெண்ணிலா இருக்கட்டும், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனாதான் தெரியுது அந்த இடத்துல எப்படி தீ பத்துனுச்சுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருந்த விஜய்க்கு ஒரு ஆன்சரும் கிடைக்குது. அதோட இங்க வெளியில வர விஜய் எங்க தாத்தா பாட்டி காவேரின்னு எல்லாருமே கூப்பிடவும் செய்றாங்க. எல்லாமே வரும்போது என்னாச்சு, சரி வாங்க நானும் உங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன், அந்த ரூமை கிளீன் பண்ணலான்னு எங்க காவேரி கூப்பிடும்போது, இரு காவேரி, உன் உயிரை பணைய வச்சு என் வெண்ணிலாவை காப்பாத்துனேன், ஆனா அதெல்லாம் ஈஸியா தீப்பத்தினத்துக்கு யார் காரணம் நீ நினைக்கிறேன்னு சொல்லும்போது, யாருங்க இருக்கும், எப்படி தீப்பத்தினுச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டும் இருக்காங்க. வேற யாரும் இதுக்கு காரணம் இல்லை, இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே வெண்ணிலா மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா விஜய் சொல்ற அப்படின்னு கேட்கவும் செய்றாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, மெமரி லாஸ் ஆனவங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி எங்க தாத்தாட்ட கேட்க, என்னப்பா விஜய் சொல்றேன்னு எங்க தாத்தா கேட்கும். செய்ய வெண்ணிலாங்கன்னு கேட்க, அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கான்னு எங்க பாட்டியும் சொல்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, இந்த ரூம்ல தீ பத்துறது என்ன சாதாரண விஷயமா, அது எப்படி தானா வந்து பத்திக்குமா என்ன, யாரோ ஒருத்தவங்க கொளுத்தி போட்டதுனால தானே இப்படி பத்திருக்கு, அது யாரோ ஒருத்தவங்க கொளுத்தி போட்டது கிடையாது, இங்க வெண்ணிலா வெளியில போக கூடாது, வெளியில இருந்து இங்க இருந்து வெளியில எங்கேயும் ஓடிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வெளியில தாழ்பால் போட்டுட்டு தான் போனேன், அதை மீறி யாரும் உள்ள போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உள்ள இருக்க வெண்ணிலா தான் இங்கே தீக்குச்சி எடுத்து பத்த வச்சு அங்க இருக்க ஸ்கிரீன்ல அவங்க டச் பண்ணிருக்காங்க, இது மூலமா வந்த தீ தான் தாத்தா இது, அதுக்கான அடையாளத்தை நானும் பார்த்துட்டேன், அங்கனையே அந்த மேட்ச் பாக்ஸ் வந்தது, அங்க அந்த கொளுத்தின குச்சியும் கடந்தது, இது ரெண்டையும் நான் பார்த்துட்டு தான் தாத்தா சொல்றேன்
பண்றேன்னு சொல்லும்போது மொத்த பேருக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக தான் செய்யுது. வெண்ணிலா அப்பதான் தூங்கி கிளம்பி வெளியிலயும் வராங்க. வெளியில வர வெண்ணிலாவை பார்த்து இங்க காவேரி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு இங்க காவேரி மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இவங்க உண்மையிலே நடிக்கிறாங்களா இல்லையா, நிஜமாவே இவங்க மெமரி லாஸ் தானான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத இங்க இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு ஆகணுமேனு எங்க காவேரி துடிச்சு போய் பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்றது ஒண்ணு மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள அந்த இடத்துல ஓடிட்டே இருக்கவும் செய்யுது. உடனே காவேரி விஜய பார்த்து சொல்றாங்க, என்னங்க, எனக்கு இங்க இருக்க ரொம்ப டயர்டா இருக்கு, மனசும் சரியில்லை, நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு கொடைக்கானல் போய் இருந்துட்டு வரலாமான்னு சொல்லி எங்க விஜய பார்த்து கேட்கவும் செய்ய அங்க நிக்கிற வெண்ணிலாவுடைய முகம் மாறத இங்க காவேரி கவனிக்கவும் செய்றாங்க. என்ன காவேரி திடீர்னு, அதுவும் வெண்ணிலா இந்த நிலைமையில இப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி போக முடியும்னு சொல்ல, வெண்ணிலா தாத்தா பாட்டி இருக்காங்க, அதுவும் ஒரு கேர்டேக்கரை அரேஞ்ச் பண்ணா அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லும்போது இங்க ராயினிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதுங்க ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு நம்ம என்னென்னவோ பிளான் பண்றோம், ஆனா இதுங்க ரெண்டு கொஞ்சம் கூட பிரியற மாதிரி இல்ல. கூடவே இந்த வெண்ணிலா வேற, இவளை வச்சு ஏதாவது காரியத்தை சாதிக்கலான்னு பார்த்தாலும் இவளுக்கு எந்த நினைவும் வந்து தொலைய மாட்டுதுன்னு ராயினி செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. அப்போதான் இங்க காவேரி விஜய்கிட்ட சொல்றாங்க, என்னங்க நம்ம போகலாமான்னு விஜயோட கையை இருக்க பிடிச்சபடி பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கேன். என்ன காவேரி நம்ம போயே தான் ஆகணுமான்னு எங்க விஜய் கேட்க, ஆமா விஜய் என் கூட வரீங்களா இல்லையான்னு எங்க காவேரி கேட்க, சரி நம்ம போயிட்டு வரலாம், ஆனா வெண்ணிலா அப்படின்னு திரும்பவும் பாக்குறாங்க. அதாங்க நானே ஒரு கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்றேன், இதுக்காக நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள வந்து பாத்துக்க சொல்றேன், அவங்க பக்கத்திலே இருந்து வெண்ணிலாவை பார்த்துப்பாங்க, நம்ம ஒரு 10 டேஸ் மட்டும் நம்ம கொடைக்கானல போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோமே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இங்க வெண்ணிலாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பக்கத்துல இந்த ஒரு பூச்சாடி எடுத்து போட்டு கீழே உடைக்கவும் செய்ய, என்னாச்சுமா, என்ன திடீர்னு, என்ன இதுக்கு இப்படி நடந்துக்கிறான்னு இங்க ரொம்ப குழம்பி போய் நிக்க, நீங்க வாங்க நம்ம போகலான்னு இங்க கைய பிடிச்சு இழுக்க, இரு காவேரி, வெண்ணிலா வெண்ணிலா அவங்க நல்லா தாங்க இருக்காங்க, நீங்க வாங்க அப்படின்னு இங்க காவேரி திரும்ப கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்போ இங்க வேணும்னே காவேரி அந்த இடத்துல கீழே விழுற மாதிரி போக அதை இங்க விஜய் தாங்கி பிடிக்க, இதை பார்த்து இங்க வெண்ணிலாவுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. டக்குன்னு ஓடி வந்து விஜய் கையை பிடிச்சு இழுக்கவும் செய்யறாங்க. என்ன விஜய் பண்ணிட்டு இருக்க நீ, இங்க வெண்ணிலாவை தாங்கன்னு தாங்குற, உன்னோட காதலினா என் மேல உயிரே வச்சிருந்த நீ இப்போ என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதுல, இவ இப்படி இருக்காளே, இந்த நிலைமையில இவளை விட்டுட்டு போக கூடாதுன்னு உனக்கு தோணல, இப்பதான் 2 பேரும் கொடைக்கானலுக்கு ஹனிமூன் ட்ரிப் போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை பார்த்துட்டு மொத்த பேரும் வாயை பழந்துட்டு நிக்கிறாங்க. வெண்ணிலா நீ ஏன் பேசுற அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு மெமரி லாஸ் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில் அப்படியே விஜய் கேட்க, ஆமா மெமரி லாஸ்ல தான் இருந்த, ஆனா உன்னை என்னைக்கு நான் ஆசிரமத்துல பார்த்தனோ அப்பவே எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, ஆனா இந்த காவேரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என் உயிரே போயிடுச்சு, இவளை எப்படியாவது உங்ககிட்ட பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அதே நேரத்துலதான் இங்க இந்த காவேரி உன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி என்னை ஆசிரமத்துக்கு பார்க்க வந்தவ என்னை அப்படியே கூட்டிட்டு வந்தா, இதுதான் சரியான நேரம், நம்ம விஜய் கூட சேர்ந்துட்டா இவ தானா போயிடுவான்னு பார்த்தா, ஆனா என்னதான் பிரச்சனை நடந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன்னு நினைச்சு இருந்துட்டு இருக்கான், இவளை நேத்தே நான் போட்டு தள்ளியிருப்பேன், ஆனா என்ன பண்றது, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்ன வெண்ணிலா பேசுற நீ அப்படின்னு அதிர்ச்சியில கேட்க, ஆமா என்னை காப்பாத்துறதுக்காக நேற்று ஓடி வந்த காவேரியை நான் தான் கீழே தள்ளிவிட்டேன், அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும்னு தான் தள்ளிவிட்டேன், ஆனா கடவுள் நேரம் இல்ல உன் நேரம் அவ பொழைச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி முறைச்சு பாக்குறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா இப்படி பாக்குறத பார்த்து இங்க காவேரிக்கும் அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. காவேரி திட்டம் போட்டபடி கொஞ்ச நேரத்துல அவங்க வாயிலிருந்து உண்மையை வரையும் வச்சுட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் விஜய், நேத்து அந்த ரூம்ல நடந்த விஷயம் எனக்கும் வெண்ணிலாவுக்கும் மட்டும்தான் தெரியும், அது இவங்க வாயாலே ஒத்துக்க வைக்கணும், இவங்களுக்கு மெமரி லாஸ் எல்லாம் இல்ல அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இப்போ கம்பல் பண்ணி உங்களை நான் கொடைக்கானல் ட்ரிப் போகணும்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனா அதெல்லாம் ஏத்துக்க முடியாதனால தான் வெண்ணிலா இவ்வளவு கோவப்பட்டு நம்ம கிட்ட பேசவும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு விஜய் என்னோட விஜய், நான் விஜய் கூட தான் வாழுவேன், விஜய் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ வேணா இந்த வீட்டை விட்டு வெளியில போ, அதோ அந்த ஒதுக்குப்புறமா அந்த வீட்டுல இருக்கணும்னு சொன்னல, அந்த வீட்டுல போய் இரு உன் குடும்பத்தோட, அங்க வேணா உனக்கு ஒரு ஓரமா இடம் கொடுக்குறேன், அங்க தங்கிட்டு போ, அதை விட்டுட்டு இந்த வீட்டுல போய் இருக்கணும்லாம் நினைச்சு கூட பார்க்காத, இல்லைன்னா நான் விஜய் கூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிடுவேன்னு சொல்லி வெண்ணிலா சத்தம் போடவும் செய்யறாங்க. இதை கேட்ட எங்க விஜய் பயங்கர அதிர்ச்சியில எங்க வெண்ணிலாவை பார்க்கவும் செய்ய, என்ன வெண்ணிலா, நான் உனக்காக இறக்கப்பட்டு நான் உன்னை எங்கே தங்க வச்சிருந்தேனா, நீ காவேரியே வீட்டை விட்டு வெளியில அனுப்பலாம் நினைப்பியா அப்படின்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்யறாங்க. இதனால 2 பேருக்கும் பயங்கர பிரச்சனை வருது. அப்போ இங்க விஜயை பார்த்து வெண்ணிலா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், உனக்கு என் கூட வாழ விருப்பமா இல்ல இந்த காவேரி கூட வாழ விருப்பமான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு என் காவேரி தான் முக்கியம் வெண்ணிலா, காவேரியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் என் லைஃப்ல வந்ததுக்கு பிறகுதான் நான் என் சந்தோஷத்தை, தொலைஞ்சு போன என் சந்தோஷத்தை மீட்டெடுக்கவும் ஆரம்பிச்சேன், அது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தது இங்க காவேரி தான், நான் கஷ்டமா இருக்கிற நேரத்துல என் கூட தோல்
சாஞ்சது என் காவேரி மட்டும்தான். எனக்கு ஒரு அம்மாவுக்கு அம்மாவா, மனைவிக்கு மனைவியா இறந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்க காவேரிய உனக்காக மட்டும் இல்ல, யாருக்காகவும் நான் தூக்கி எறிய மாட்டவே மாட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க பெண்ணில அதிர்ந்து போய் பார்த்துட்டே இருக்க, அப்போ நம்ம காதல் பொய்யா விஜய் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம காதல் உண்மையா காதலிச்சோம், உண்மையான காதலா இருந்தா நீ விட்டு கொடுத்து போயிட்டு இருந்திருக்கணும். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடந்து போச்சு. ஏதோ ஒரு காரணமா நானும் உன் வாழ்க்கையில இருந்திருக்கேன், உன் அம்மா அப்பா உன்னை விட்டு பிரியறதுக்கு. அதுக்கு பிராயச்சித்தமா தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து பாத்துக்கிறது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் எனக்கும் இங்க காவேரிக்கு இருக்கவும் செய்யுது. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ இப்படி நடந்துகிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. இதை கேட்ட இங்க வெண்ணிலா பயங்கர டென்ஷன் ஆகி நிற்கும் போது தாத்தா பாட்டி எல்லாருமே இங்க காவேரிக்கு சப்போர்ட்டா நின்று பேசுறது இன்னும் அவங்களுக்கு காவேரி மேல இருக்கிற கோவத்தை தான் அதிகப்படுத்துது. இதை பார்த்து இங்க ராகினியும் ரசிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சபடிதான் இவளும் இருக்கா, இவளை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டாலே போதும், இந்த விஜய் காவேரியை பிரிக்கிறது ஈஸியா ஆயிடும் வேலை அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் தோன்றது. உடனே இங்க விஜய் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இந்த வீட்டுல இருக்கிறது மட்டும் இல்லாம எங்களை ஏமாத்தினது மட்டும் இல்லாம கடைசியில என் காவேரியை என்னை விட்டு முழுசா பிரிக்கணும்னு நினைச்சு இப்படிப்பட்ட வேலையை பார்த்த நீ, உன்னைய நான் வாழ்க்கையில என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன், உன்னை எதுக்கு திரும்ப பார்த்தோன்ற மாதிரி என்னை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டேன் வெண்ணிலா, ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டேன். உனக்காக நான் காத்திருந்த காலம் போய் இப்போ நீ இப்போ எதுக்கு வந்தன்ற யோசிக்கிற அளவுக்கு வச்சுட்ட. இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, நீ இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில போன. இங்க விஜய் வேகமா சத்தம் போடவும் செய்ய, இதை கேட்டு இங்க வெண்ணிலா அதிர்ந்து போய் நிக்க, விஜய் பக்கத்துல இருக்க காவேரிக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. விஜய் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி எங்க காவேரி சொல்லும்போது, நீ எதுவும் பேசாத காவேரி, அவளை காப்பாத்தணும்னு போன நீ, ஆனா அவ உன்னைய முழுசா இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும்னு நினைச்சிருக்கா. இப்படிப்பட்டவ இந்த வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் காவேரி, இவளால உனக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு. ஏற்கனவே இருக்கிறவனையும் சகிச்சுக்க முடியல, இதுல இவளை வேற சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி ராயினியை பார்த்து முறைக்கவும் செய்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க வெண்ணிலாவுக்கு செம்ம டென்ஷனாக தான் செய்து காவேரியை முறைச்சு பார்த்த கையோட அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில போறதுக்கு முன்னாடி, நிச்சயமா நான் திரும்ப வருவேன், இங்க விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுக்காவது திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்து இங்க காவேரிக்கு ஒண்ணுமே புரியலைனாலும் விஜய் தனக்காக பேசினதை நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்படவும் செய்ய, இந்த வெண்ணிலாவை நம்ம ஏதாவது செய்யணும், வெண்ணிலாவை நம்ம கூட்டணி வச்சுக்கணும்னு நினைச்சிங்க. உடனே ராகினி போன் எடுத்துட்டு போறதை பார்த்த விஜய் டக்குன்னு போனை பிடிங்கிறாங்க. என்ன, உடனே இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லணும், அந்த ஆளுகிட்ட சொல்லலன்னா உனக்கெல்லாம் தூக்கமே வராதா என்ன, எப்படியும் இவளை நம்ம பக்கம் எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இப்பவே கிளம்பிப்போம். இல்ல எனக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி உன் மேல எனக்கு வந்துச்சு, யோசிக்க கூட மாட்டேன், பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில தூக்கி எறிஞ்சிருவேன்னு சொல்லி அந்த ராகினியுடைய போனை அந்த இடத்துல போட்டு உடைச்சிட்டு இங்க விஜய் காவேரியை கூட்டிட்டு வேகமா உள்ள போக, நடந்தது எல்லாமே ஒரு கனவு போல இருக்கே அப்படி நினைச்சு எங்க தாத்தாவும் பார்த்துட்டே இருக்காங்க. பாட்டியும் இந்த வெண்ணிலாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு குணமா நம்மளால நினைச்சு கூட பார்க்கவே முடியலைங்க, காவேரி தாங்க விஜய்க்கு ஏத்த ஜோடி அப்படின்னு எங்க பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, ஆமாம்மா கல்யாணி, இங்க காவேரியை தவிர அந்த இடத்த வேற யாராலும் நிரப்ப முடியாது, விஜய் வாழ்க்கையில காவேரி வந்து ஒரு பொக்கிஷன் தான் அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கவும் செய்றாங்க.